ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜீவபாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் பரிசுத்தமுள்ள தேவன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தமுள்ள தேவன். நான் பரிசுத்தராய் இருப்பது போல் நீங்களும் எப்படி இருங்க? பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் எங்கே நமக்கு வேதத்தின் மூலமாய் சுட்டி காட்டுகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தமான ஒரு தெய்வம். அல்லேலூயா. வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர யாரும் என்ன கிடையாது? நீதிமான் கிடையாது. அவரை அன்றி ஒருவரும் நீதிமான் கிடையாது. ஆனாலும் உங்களை என்னையும் நீதிமானாய் பார்க்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றார், நீதிமானின் அடிச்சுவடுகளில் நீங்களும் நானும் பயணிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், கூடுமான வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? உருவாக்கப்படணும். உருவாக்க மேலோங்கி போய்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அத ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுதுகிட்டு பழமொழி தானது, கழுதுகிட்டு குட்டிச்சுவரா போச்சுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் மேன்மை அடைய வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் மேன்மை அடைய வேண்டும். நாம பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு கல். நாம யாரு? பூமியில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல், வெட்டி எடுக்கப்பட்ட கல். நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனங்களை கொண்டு, கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யப்படணும்? தீட்டப்படணும். வைரக்கல் வெட்டி எடுத்த உடனே என்ன செய்யாது? சொல்லுங்க. அதனுடைய முழுமையான தோற்றத்தை, அழகிய தோற்றத்தை, அழகிய வடிவத்தை நாம் பார்க்க முடியும். அப்படிதானே? அப்படி என்று சொன்னால் அந்த வைரக்கல் வெட்டி எடுக்கப்பட்டு அது என்ன செய்யப்படணும்? பட்டை தீட்டப்படணும். அப்படிதானே? பட்டை தீட்டப்படணும். பட்டை தீட்டின பின்புதான் அது ஜொலிக்கிறதாய் காணப்படுகிறது. அதுபோல நீங்களும் நானும் கண்மலையின் அடிவாரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கல். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் எங்க வைக்கிறேங்கிறார்? முத்திரை மோதிரமாய். அல்லேலூயா. முத்திரை மோதிரமாக வைக்கிறோம். மோதிரத்தில் பல வர்ணம், பல விதமான மெட்டல் நம்ம போடுவோம். அப்படிதானே? என்ன மோதிரம் போடுவோம்? சொல்லுங்க. ராஜாக்கள் வீட்டு பிள்ளைகள் நம்ம என்ன மோதிரம் போடுவோம்? தங்கம், வைரம். அப்படிதானையா? ஆண்டவர் என்ன மோதிரம் தருவாரா நமக்கு? உங்களை என்னை முத்திரை மோதிரமா. நாம போடுற மோதிரம் தங்க மோதிரம், வைர மோதிரம் தான். ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி அவருடைய கரங்களில போட விரும்புகிறார்னா, அதிகாரம் கொடுக்கிற மோதிரம். அல்லேலூயா. முத்திரை சின்னமுடைய மோதிரம். எப்படி ஒரு அருமையா நம்மளை பட்டை தீட்டி உருவாக்க விரும்புகிறார் பார்த்தீங்களா? அந்த பரிசுத்தம் உள்ள தேவன், அந்த பரிசுத்தமான தேவன் நம்ம என்ன செய்கிறார்? நம்மை முத்திரை மோதிரமாக மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த பொல்லாத உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்பதை நம்ம கொஞ்சம் சற்று பார்த்துவிட்டு நாம் அப்படியே கடந்து செல்லலாம். அடுத்த பகுதிகளுக்கு நம்ம கடந்து செல்வோம். ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 6வது பக்கத்தில் வாங்க. 6வது அதிகாரம் 7வது பக்கத்தினுடைய பகுதியில் 11, 12, 13 3 வசனங்களை நாம் தியானித்து கடந்து செல்வோம். பரிசுத்தம் உள்ள தேவன் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு இந்த நல்ல மாலை ஆராதனையை சுட்டி காட்டுகிற சில சம்பவங்களை மாத்திரம் நாம் பார்த்து கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11, 12, 13. பூமியானது தேவனுக்கு முன்பாக எப்படி போய்விட்டதாம்? சீர்கெட்டு போய்விட்டது. பூமி எதனால் நிறைந்திருக்கிறது? கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. தேவன் பூமியை பார்த்தார். தேவன் இந்த பூமியை பார்க்கிறார். இந்த பூமி எதனால நிறைந்திருக்கிறது? சீர்கெட்டு போயிட்டு கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. தேவன் இந்த பூமி என்ன செய்றாரு? இந்த சீர்கெட்டு போன கொடுமை நிறைந்த இந்த பூமியை நோக்கி பார்க்கிறார்.
இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்களுடைய வழியை என்ன செய்து கொண்டிருந்தார்? கெடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமானவரின் யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்து விட்டது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்ற எச்சரிக்கையின் ஒரு குரல் இங்கே பார்க்கிறோம். தேவன் உண்மையில 6வது வசனத்தில் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அதுல தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்னப்பட்டார்? மிகவும் மனஸ்தாபப்பட்டார். இந்த உலகத்துல எல்லாத்தையும் படைச்சார். மிருக ஜீவன்கள், பறவைகள், நீர்வாழ் மச்சங்கள், புல் பூண்டுகள், பெரிய பெரிய விருட்சங்கள், ஆகாய விரிவு, சூரிய மண்டலம், பலவிதமான கிரகங்கள், பலவிதமான நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் படைத்து ஆண்டவர் மனஸ்தாபப்படல. அதெல்லாம் படைச்சதுக்கு எதை படைச்சதுக்காக மனஸ்தாபப்பட்டார்? மனிதனை படைத்து மனஸ்தாபப்பட்டு விட்டார். அல்லேலூயா. மனிதனை படைத்ததற்கு மாத்திரம் தேவன் மிகவும் மனஸ்தாபப்பட்டார். ஏன் என்று சொன்னார், இந்த பூமி எதனால நிறைந்து விட்டதா? கொடுமை தாங்க முடியல. கொடுமையினால் இந்த பூமி நிறைந்து விட்டதா? அல்லேலூயா. கொடுமையினால நிறைந்து கிடக்கிற இந்த பூமியை தேவன் ஒரு விஷயம் பார்க்கிறார், நோக்கி பார்த்தார். பார்த்த உடனே அவருக்கு முன்னால என்ன தெரியுது? ஐயோ, இந்த பூமி எப்படி இருக்கு? சீர்கெட்டதா இருந்தது பார்க்கிறார். முதல்ல இந்த பூமி அவர் உருவாக்கியது எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த பூமி எப்படி இருந்துச்சு? இப்ப அவர் பார்க்கிறாரு, எல்லாத்தையும் படைச்சிட்டு, எல்லாத்தையும் சிருஷ்டித்து, மனிதனை தன் செயலாக சிருஷ்டித்து, அழகு பார்த்து ரசித்து உண்டாக்கின எல்லாத்தையும் பார்த்த கடவுள் ஆண்டவர் கடைசியில மனுஷனுடைய பெருக்கத்தினால், மனுஷனுடைய வளர்ச்சியினால் உண்டான காரியங்கள் எல்லாம் பார்த்த உடனே இந்த பூமியை பார்த்தார். என்ன ஆயிடுச்சு? இந்த பூமி சீர்கெட்டு போச்சு, நாசமா போச்சு. சொல்லப்படும். அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் சீர்கெட்ட சம்பவங்கள், ஒழுக்கக்கேடு, ஒழுக்கமின்மை, பரிசுத்தம் இல்லை, பயம் இல்லை, பக்தி இல்லை, தெய்வ பயம் கிடையாது. தேவன் கொடுத்த வழியெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? கடிந்து போட்டு கொண்டிருக்கிறார். தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு பிரமாணம் வைத்தார். சமுத்திரத்தை உண்டாக்கின பொழுது சமுத்திரத்துக்கு ஒரு பிரமாணம் வைத்தார். சூரியனை உண்டாக்கின பொழுது சூரியனுக்கு ஒரு பிரமாணம் வைத்தார். ஆகாய விரிவை உண்டாக்கி மேக மண்டலங்களுக்கு ஒரு பிரமாணத்தை உண்டாக்கினார். இப்படி சகலவற்றையும் என்ன செய்தார்? பிரமாணம் உண்டு பண்ணின கர்த்தர் மனிதனுக்கும் பிரமாணத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. மனிதனுக்கும் பிரமாணத்தை உண்டு பண்ணினார். எப்படி பிரமாணம் உண்டு பண்ணினார்? பூமியை நீங்கள் அழுகி பெருகி இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் கொடுக்கப்பட்ட இந்த பூமியை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கெடுத்துக் கொண்டு இருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்த பிரமாணம் என்ன? அழுகி பெருகி இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா நான் உனக்கான அழகா படைச்சிருக்கிறப்பா, எல்லாத்தையும் ஆண்டு அனுபவி, எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டு அனுபவின்னு ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து கொடுத்தார். ஆனா மனிதனோ அவனுடைய புத்தி கீழ்த்தரமாய் போய் இந்த பூமியையே சீர்கெடுத்து விட்டான். ஆண்டவர் இந்த பூமியை சரிப்படுத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? வாசிங்க. அதே ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது வசனத்துல பூமியானது எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பாருங்க, இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வெறுமைன்னா ஒண்ணுமே கிடையாது பூமியில, ஒழுங்கின்மையுமாய். அல்லேலூயா.
ஒரு ஒழுங்கு இல்லாதபடிக்கு எங்க பார்த்தாலும் தண்ணியால, புரிஞ்சுட்டீங்களா? ஒழுங்கு இல்லாத ஒரு நிலை ஆண்டவர் பார்த்தார். முதல்ல இந்த பூமி என்ன பண்ணாரு? ஒழுங்குபடுத்துறார், வடிவமைக்கிறார், பகுத்தார், நிலப்பரப்பை பகுத்தார், நிலப்பரப்பை தண்ணியா பகுத்தார். ஒழுங்கு இல்லாம தண்ணி கண்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு முட்டி மோதிக்கிட்டு கிடக்கு. அதை ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தார். சரிங்களா? அப்போ கண்மலையிலிருந்து வர வேண்டிய நீரூற்றை ஒழுங்குபடுத்தினார். ஏரிகளுக்கு போக வேண்டிய தண்ணீரை ஏரிகளுக்கு போகும்படியாய் அவர் ஒழுங்குபடுத்தினார். அங்கே ஆண்டவர் பாருங்க, சமுத்திரத்தின் தண்ணீரை சரியாக பகுத்தார், சரியாக அதை வகுத்து போட்டு அதுக்கு ஒரு எல்லையை கட்டளையிட்டார். எப்ப இதை தாண்டி நீ வராத. அந்த அலைகளுக்கு என்ன செய்தார்? ஒரு பிரமாணத்தை கொடுத்தார், கட்டளை போட்டார், இதை தாண்டி நீ வரக்கூடாது. எல்லாவற்றையும் சரியா ஒழுங்குபடுத்தினார். 5 கண்டங்களாக பகுக்கப்பட்டது நிலப்பரப்பு. நிலப்பரப்பில் ஆண்டவர் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய சகலத்தையும் இந்த நிலப்பரப்புக்குள் வைத்தார் தேவன். அல்லேலூயா. ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்த பூமியை ஆண்டவர் சரியா ஒழுங்குபடுத்தி நல்ல அழகா பினிஷ் பண்ணிட்டார். நம்ம ஐயா பக்கத்துல நம்ம வந்திருக்கிறார் இன்ஜினியர் ஐயா. வீடு கட்டிட்டு இருக்கிறத பார்த்தா ஒழுங்கா இருக்குமா? ஆமா, ஒரு பக்கம் கம்பு தொங்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் தண்ணி ஒழுகிட்டு இருக்கும், ஒரு பக்கம் வானம் தெரியும். ஆனா அது எப்போ ஒழுங்குபடுத்துவாரு? பினிஷிங். அந்த பினிஷிங்ல முடிவுல போய் பார்த்தா அந்த வீடு ஒழுங்கு கிரமமா இருக்கும். அப்படிதானே? ஒழுங்கு எப்போ வரும்? அது அவருக்கு எவ்வளவு அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு, அதை பினிஷிங்ல கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவர் படுற பாடு நம்ம சாதாரண ஒரு வீட்டுக்கே இந்த பாடு. அது இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்த என்ன பாடுபட்டிருப்பார் யோசித்து பாருங்க. ரொம்ப கவனமா யோசிக்கணும்ல. அப்போ எவ்வளவு அழகா அந்த பூமியை நமக்காக அழகா உருவாக்கி, மகனே மகளே நீ ஆண்டுகொள், அனுபவி. அல்லேலூயா. சில இடத்துல சொல்லுவாங்க, சில சொல்லுவாங்க, தானும் சாப்பிட மாட்டான், சாப்பிட்றாலையும் சாப்பிட மாட்டான். அதுக்கு நான் ஒருத்தன் பொருந்துவேன். என் கூட ஊழியத்துக்கு வந்தா எவனும் சாப்பிட முடியாது. அதான் சொல்லுவான், என் கூட ஒரு ஊழியக்காரர் வருவார், இவனும் சாப்பிட மாட்டான், நம்மளையும் சாப்பிட விட மாட்டான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஒழுங்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு. அல்லேலூயா. வேணா வாசிக்கல, பவுல் கூட அந்த ஒழுங்கை குறித்து சொல்றார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரம் கடைசி வசனம் 40வது வசனம் வாசிக்க போகும். நல்லொழுக்கமும் கிரமமாயும் இருக்க கடவுது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறார். அந்த ஒழுங்கு என்ன? ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஆண்களுக்கு ஒரு ஒழுங்கு, பெண்களுக்கு ஒரு ஒழுங்கு. அப்போ அந்தந்த வயதுக்கு ஏற்ற ஒரு ஒழுங்கின்படியான ஆடை காரியங்கள், நடைமுறை காரியங்கள். 4 வயசுல பேசுற மாதிரி 20 வயசுல பேச முடியுமா? பேசினா கேட்டுக்கிடுவீங்களா? பிள்ளைய நம்ம பிள்ளை தானே கேட்போமா? அப்ப அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குல்ல. அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற வார்த்தைகளும் மாற வேண்டும், மாற வேண்டும். அப்போ நம்முடைய வழிகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? சரியா அந்தந்த காலத்துக்கு ஏற்றார் போல மாறிக்கொண்டே போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறையும் அதே போலதான் மாறிக்கொண்டே போக வேண்டும். அல்லேலூயா. குறைவாய் இருந்த இந்த பூமி ஆண்டவர் நமக்காக சகல பொக்கிஷங்களை உள்ள வைத்து ஆசீர்வதித்து நிறைவாக்கி கொடுத்த அந்த பூமியை இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்? கெட்டு குட்டிச்சவராக்கிட்டான், சீர்கட்டு போச்சு. ஆண்டவர் வானத்திலிருந்து பார்த்தார், இந்த பூமியை பார்த்தார். அதே பாய் மனுஷன் பாவம் செஞ்சு இந்த பூமி என்ன பண்ணிட்டான்? கெடுத்துட்டான். அல்லேலூயா. பூமி எப்படி ஆயிட்டு? கொடுமை நிறைந்ததாய் மாறி. தேவனே மனஸ்தாபப்பட்டாரப்பா, எல்லாத்தையும் படைத்து சந்தோஷப்பட்டனப்பா, ஒன்ன படைச்சு மட்டும்தான் மனஸ்தாபப்பட வேண்டிய சூழ்நிலையில தான் ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும். அந்த வாசிங்க 8வது வசனத்தை வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்க, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் எப்படி இருந்தாலும் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்த ஒரு
சாலமோன் மாத்திரம் தேவ மனுஷன், தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன். அங்க எழுதப்பட்டிருக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாவேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். அல்லேலூயா. பூமியானது என்ன செய்து தேவனுக்கு முன்பு சீர்கெட்டு போயிற்று. சீர் அப்படின்னா என்னது? சீர்னா என்னது? நம்ம ஏற்கனவே சீரை பத்தி பேசியிருக்கோம், அப்படிதானே? சீர்னா பிளஸிங், அப்படிதானே? சீர்னா பிளஸிங், தேவன் நமக்கு வைத்திருக்கிற, அதான் சொல்லுவாங்கல்ல, பொன்னையும் மாப்பிளையும், திருமணமான பொன்னை மாப்பிளை வாழ்க்கையில எப்படி வாழ்த்துவாங்க? 16 சொல்லுங்க, பெற்று பெருவாழ்வு வாழணும், நீடூழி வாழணும் அப்படின்லாம் வாழ்த்துவோம். அதுதான் அந்த 16 செல்வங்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மாபெரும் சீர். அல்லேலூயா. அப்போ தேவன் வெறுமையும் ஒழுங்கிலுமாய் இருந்த இந்த பூமியிலே சகல விதமான பொக்கிஷங்களையும் நமக்கு சீராய் கொடுத்தான். ஆனா அந்த மனிதன் என்ன பண்ணிட்டான்? அத்தனையும் கெடுத்துட்டான். அல்லேலூயா. நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல புத்தி, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்பதை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவர் நமக்கு நேர்த்தியாய் கற்றுக் கொடுத்த அந்த வழியவே கெடுத்து விட்டார். அல்லேலூயா. கண்டதே காட்சி, கொண்டதை போல எப்படி வேணாலும் வாழலாம், அப்படி கிடையாது. எங்க எல்லாமே ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வேதம் மாத்திரம் அல்ல, வேதம் நமக்கு இந்த உலகத்தில் இந்த வேதம் சுட்டி காட்டுகிறது ஒன்று. ஆதியில் இருந்து அந்த வரைக்கும் எல்லாமே வரையறுக்கப்படுது, தெரியுமா? எல்லாமே வரையறுக்கப்பட்டது, எல்லாவற்றையும் வரையறுக்கிறது. இப்படித்தானா? இப்படித்தான். எங்க இது வரைக்கும் தானே சாப்பிட முடியும், அதுக்கு மேல சாப்பிட முடியுதா? சாப்பாடு பெண்ணாயிற்று, வரையறுக்கப்பட்டு விட்டது. புரிஞ்சுட்டீங்களா? காற்று ஒரு லெவல்ல தான் மூக்குகளை அடி, ரொம்ப வேகமான காற்று மூக்குக்கு நேரம் அடிச்சா என்ன ஆகும்? மூச்சு திணறல் வந்துடும். எவ்வளவு அழகா நம்ம சுவாசிக்கத்தக்கதாக அழகா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? காற்றை அப்படியே ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். அவர் வச்சிருக்கிற காற்றெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? நம்மளால தாங்க முடியாத காற்று எங்க இருக்கு? பண்டகச்சாலை, அதுக்குன்னு ஒரு ரூம் கட்டி வச்சிருக்கிறாரு. பண்டகச்சாலையிலிருந்து புறப்படுமா? அவர் கட்டளையிட்டால், அவர் கட்டளையிடுகிற பொழுது பண்டகச்சாலை திறக்கப்படும். பண்டகச்சாலை திறந்தா அங்கிருந்து சூறாவளி காத்து வரும். அவர் திறந்து விட்டாதான். பண்டகச்சாலையில் அடைச்சு வச்சிருக்கிறார் காற்று. எல்லாவற்றுக்கும் ரூம் கட்டி வச்சிருக்கிறாருங்க. அவர் சொன்னதான் இறங்கும். அப்படி எவ்வளவு ஞானமா தேவன் படைத்து வச்சிருந்த அத்தனையுமே நம்ம சீர்கெட்டு போச்சு, கெடுத்துட்டான் மனுஷன். அல்லேலூயா. இந்த பூமி பாருங்க, நோவா காலத்துல நடந்தத இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவிசேஷ பணியின் காலத்துல சொல்றாரு. சீசர்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? மனுஷகுமாரன் காலத்துல எப்படி நடந்தாரு? நோவாவின் காலத்தில் நடந்தது போலவும், லோத்துவின் காலத்தில் நடந்தது போலவும் மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும்னு சொன்னார். இப்ப நம்ம யார் காலத்தில் இருக்கோம்? மனுஷகுமாரன் வருகையின் காலத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த பாவம் நடக்க இல்லையா? டெய்லி நீங்க எந்த பேப்பரை பார்த்தாலும் பாவ செய்தி தான் நிறைய இருக்கு. சகித்துக் கொள்ள முடியாத, அங்கீகரிக்க முடியாத செய்திகள் தான். எந்த மீடியாக்களை போனாலும் சரி, எந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தாலும் சரி, மிகவும் கொடிய செய்திகள் தான், கொடூரமான செய்திகள், தாங்க முடியாத செய்திகள், ஏற்றுக்கொள்ள முடியாத, அங்கீகரிக்க முடியாத செய்திகள் தான் பார்க்கிறோம். பாவ செயல்கள். ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காலம், ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த புனித நீராட்டு விழாவுக்கு என்ன செய்தி கொடுக்க கூப்பிட்டா நான் ஆலோசனை கொடுப்பேன். அடிக்கடி எனக்கு கற்றுக் கொடுத்தது. பெண் பிள்ளைகளுக்கு அதான் சொல்றல, எல்லாமே வரையறுக்கப்பட்டது. 5 வயசுல எங்க வேணாலும் ஓடி போய் விளையாட்டுவான்னு விட்டுருவோம். அப்படிதானே? நம்ம பிள்ளை என்னைக்கா தேடி இருக்கோமா? அது வந்துடும் அப்படின்னு விட்டுருவோம். அந்த 5 வயசு, 6 வயசு, 7 வயசு, 8 வயசு வரையில என்ன செய்ய வேண்டியிருக்கு?
நம்மை அறியாமலே நம்ம பிள்ளையின் மீது ஒரு தேடல் நமக்கு வந்து விடுகிறது. ஆனால் அது யதார்த்தமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் இன்றைக்கு லோத்துவினுடைய காலத்தை போல, நோவாவின் காலத்தை போல இருக்கிற இன்றைய காலகட்டத்தில் கட்டாய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுட்டோம். பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டிய, பிள்ளைகளை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் என்பதுதான் நிதர்சனமான, மறுக்க முடியாத உண்மை. அல்லேலூயா. இன்றைய காலகட்டம் மிக மிக கொடிய காலம். அப்ப நான் ஆலோசனை கொடுப்பேன், அந்த வயதுக்கு வந்த மெச்சூரிட்டியான அந்த பெண்ணுக்கு, அந்த சகோதரிக்கு, அந்த பெற்றோருக்கு ஆலோசனை கொடுக்கிற பொழுது, இப்போ அந்த பெண் பிள்ளை ஒரு பெரிய மனுஷியாகிட்டா, ஒரு ஸ்டேஜுக்கு கடந்து வந்தாச்சு, வாலிப பருவத்துக்கு வந்த பொழுது அந்த குழந்தையின் மீது உங்களுடைய கண்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? பெண் குழந்தையின் மீது பெற்றோருடைய தகப்பனாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் மீது உங்களுடைய கண்கள் எப்படி பதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்றால், உன் பிள்ளை உனக்கு முன்னால எவ்வளவு தூரம் போகிறாளோ, உன் கண்ணெட்டும் தூரத்தில் உன் பிள்ளை தெரிகிற வரைக்கும் நீ போக விடலாம். பிள்ளை கண் பார்வை விட்டு மறைகிறது என்றால் ஒன்று பிள்ளையை முன்னால வர சொல்லுங்க, இல்லைன்னா பின்ன நாம முன்னால போறோம். கண்ணெட்டும் தூரத்திலே பிள்ளையை பார்த்து கொண்டே இருக்கிறோம். கண் எட்டும் தூரத்தில் பிள்ளை கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கண்ணெட்டும் தூரத்தில் கண் மறைவுக்கு போயிட்டா என்ன செஞ்சிடக்கூடாது, நாம விட்டுறக்கூடாது. ஒன்று நாம முன்னால போகணும், இல்லைன்னா பிள்ளையை முன்னால வர வைக்கணும். ஏன் அப்படின்னா, நோவா காலத்திலும் லோத்து காலத்திலும் நடந்த அத்தனை இச்சையின் கிரியைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கொடூரமான காலம். பாருங்க, 4வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரன் மனுஷகுமாரனோட, தேவகுமாரன் யாரு தெரியுமா? தூதர்கள். ராட்சதர்களான விட்டுருங்க, தேவனுடைய தூதர்கள், வானத்தில் உள்ள தேவ தூதர்கள் கூட இந்த பூமியிலே அந்த நாட்களிலே எதிர இறங்கிட்டான். அந்த மனுஷன் நடத்தின சம்பவத்தெல்லாம் பார்த்தா அவனை இச்சையில விழுந்துட்டான். தெரியுதா? தேவன் தூதனை இடறி விடக்கூடிய ஒரு காலம், கொடிய காலம், பயங்கரமான காலம். அப்படிப்பட்ட காலத்துல இருக்குது. அதனால நம்ம பிள்ளைகள், பெண் பிள்ளைகளா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒத்தையில எந்த காரணத்தை கொண்டும் என்ன செய்யக்கூடாது. ஒன்று தகப்பன் கஸ்டடியில் இருக்கணும், இல்லை தாயின் கண் பார்வை அடிப்படையில் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்றால், இங்கே வேதம் சுட்டி காட்டுகிறது. நான் சொல்லல, இது கொடுமை நிறைந்த உலகம். தினம் ஒரு செய்தி நாம பார்க்கிறோம். பச்சிலம் குழந்தை 4 வயது எல்கேஜா இன்றைய நியூஸ். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க, ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவ்வளவு கொடூரமான ஒரு காலமாய் மாறிவிட்டது. ஏன் ஆண்டவர் கோபப்பட மாட்டாரு? அல்லேலூயா. மிக 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 பூமி கேடுகட்டதாய் மாறிவிட்டது. அன்னைக்கு நோவாவின் காலத்தில் இறங்கி வந்த அதே தேவன், மனுஷகுமாரின் காலத்தில் இதெல்லாம் நடக்குன்னு சொன்ன தேவன், அவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லிட்டார். உண்மையிலே நம்ம சந்ததி கூட தப்பிச்சிடும். இனி வருகிற காலம் மிக மிக கொடிய காலம், மிக கொடிய காலம். தயவு செய்து நம்ம பிள்ளைகள் நம்முடைய கண்காணிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நான் பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுவேன், 10 மாதம் பார்த்து பசியும் பட்டினியும் வறுமை வெறுமை தரித்திரம் கஷ்டம் அவமானம் நிந்தை எல்லாவற்றையும் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகம் செய்யவே கூடாது, யாராயிருந்தாலும் சரி. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. உன் ஆயுசு நாட்கள் என்ன செய்யுமா? பெரும். தாயின் தகப்பனை கனம் பண்ணணும். தாயின் தகப்பனுக்கு என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகள் ஆண் பிள்ளையாயிருந்தாலும் பெண் பிள்ளையாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் சரி, பெற்றோருக்கு பிள்ளைகள் துரோகம் செய்யக்கூடாது. அல்லேலூயா.
அவர்களை வளர்ப்பதற்கு அவர்கள் பட்ட பாடுகள், தியாகம், பெற்றோருடைய தியாகத்தை எழுத முடியாது, சொல்லி முடியாதுங்க. ஈஸியா திட்டிடுவோம் தாயையும் தகப்பனையும். அவர்கள் கடந்து வந்த தியாகத்தை யாராலும் சொல்லி முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தாய் தகப்பனுக்கு நம்ம எவ்வளவு மரியாதை, எவ்வளவு கனம் கொடுக்கணுமோ கொடுத்தாலும். இந்த பூமி மிகவும் சீர்கெட்டு போயிருக்கிறது. கொடுமை நிறைந்த உலகம். மிக கவனமாய் இருக்கணும். பிள்ளைகளை மிகவும் கவனமாய் வளர்க்கணும். வாலிப பிள்ளைகள் கண்காணிக்கப்படணும். வாலிப சகோதரர்கள் கண்காணிக்கப்படணும். பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுக்கப்படணும். வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் யாரால் போதிக்கப்பட்டிருப்பார்களா? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நல்ல பைபிள் வாசிக்க சொல்லுங்க. என்ன வேணாலும் படிக்கட்டும், வரவேற்கிறேன். டாக்டர் படிக்கணுமா, இன்ஜினியர் படிக்கணுமா, என்ன வேணாலும் படிக்கட்டும், வரவேற்கிறோம். அதை காட்டிலும் ஒன்று முக்கியம். என்ன? வேத வாசிப்பு. அந்த வேத வாசிப்பானது, அந்த வசனமானது உன் பிள்ளைகளின் கால்களுக்கு தீபமும், உன் பிள்ளைகளுடைய வழிகளுக்கு பாதைக்கு எப்படி இருக்குமா? வெளிச்சமாயிருக்கும். எந்த இருளும் கடந்து வர முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சம்பவம் உண்டு, தென் மாவட்டத்தில் நடந்த சம்பவம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சகோதரி, வாலிப சகோதரி, நல்ல ஆண்டவரை தேடுவார், நல்ல பைபிள் வாசிப்பார், எல்லாரும் கேலி செய்வார்கள். அவருடைய உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், அவருடைய நண்பர்கள் எல்லாம் கேலி செய்வார்கள். என்ன எதுக்கெடுத்தாலும் வேத வாசிக்கா, எதுக்கெடுத்தாலும் ஜெபம், எதுக்கெடுத்தாலும் தேவன் ஆலயம் சொல்லி ஓடுறாள், வாசிக்கிறாள். எப்ப பார்த்தாலும் ஜெபம், எப்ப பார்த்தாலும் வேத வாசிப்பு, எப்ப பார்த்தாலும் கோயில். எல்லாரும் கேள்வி கேட்டார். அவளுக்கு ஒரே நம்பிக்கை, என் இயேசு என்னோடு இருந்தால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சகோதரி தன் படித்த படிப்பில் எப்படியாவது ஒரு சாதனையை சாதிக்க வேண்டும், ஏதாவது அவருடைய தான் சாதிக்க வேண்டிய அந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து ஓடுவாளாம். ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடுவாளாம். அந்த சகோதரி எப்படி இருப்பாள் என்று சொன்னால், வர்ணிக்க முடியாதபடிக்கு யோபுடைய குமாரத்தியை போல் சௌந்தரியம் உள்ள அழகுள்ள ஒரு சகோதரி. அப்படிப்பட்ட சகோதரி தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் என்ன பண்ணுவாங்க, வாக்கிங் போறது உண்டாகும். அப்படி போய்கொண்டே இருக்கையில இனி ஒரு ஒரு கூட்டம், ஒரு வாலிப கூட்டம் இதை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. எப்படியாவது என்ன செஞ்சிடணும், இவளை கடத்திடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி இதுல எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க? 8 பேர் சொன்னாங்க. நடந்த சம்பவம், பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். அப்பொழுது இவ எங்க போனாலும் இந்த சகோதரி நன்றாக ஜெபிக்கிற மகள், நல்லா ஜெபித்துட்டு காலையில் அதிகாலையில் ஓடி இருக்கிறார். காலையில வாட்ச் பண்ணிட்டாங்க. இவ கூட முன்னால பின்னால யாரெல்லாம் ஓடுதா, யாரெல்லாம் வாரான்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டு சாயங்காலம் இன்னைக்கு எப்படியாவது இவரை கடத்திடணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டாங்க. அன்று சாயங்காலம் அதே போல அந்த சகோதரி என்ன செய்கிறார், ஓட்ட பயிற்சியில ஓடிக்கொண்டிருக்கிறார். ஓடுகிற பொழுது நடு வழியில ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது அங்கு இல்லாம ஊருக்கு அந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாம நடு பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறார். நடுவில் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல பிளான் பண்ணபடி லைட் அணைச்சாச்சு. இருட்டு, எப்படியாவது கடத்திட்டு போயிடணும்னு சொல்லி இவர்கள் எல்லாரும் லைட்டெல்லாம் அணைச்சிட்டு பிளான் பண்ணி செஞ்சுட்டு அந்த சகோதரியை ஒரு 4 சகோதரர்கள் நெருங்கி போறாங்க. பக்கத்துல போயிட்டாங்க. பக்கத்துல போற பொழுது அந்த சகோதரி வாயில என்ன வந்துச்சு தெரியுமா? எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இசபா ஸ்தோத்திரம், இசபா நீங்க என் கூட இருக்கீங்க, இசபா நீங்க என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். இவன் பக்கத்துல நெருங்கி போவையில அவளை சுத்தி ஒரு 150-200 வீரர்கள் இருந்தார்கள். அந்த 4 பேர் இன்னைக்கு ஊழியக்காரன், அதை தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர்? 150க்கு மேற்பட்ட வீரர்கள் அந்த சகோதரியை சுற்றிலும் முன்னாலே பின்னாலே திடீரென்று தோன்றினார்களாம். இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா யாருமே இல்லாத இடத்துல திடீரென்று எப்படி இவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது என்று பார்த்தா அவ்வளவு கையிலும் ஆயுதம் இருக்கு, பட்டை இருக்கு.
பட்டயம், ஈட்டி எல்லாம் இருக்கு. ஆனால் எங்கேயுமே இவருடைய முகத்தை நம்ம பார்த்ததே கிடையாது என்று சொல்லி பயந்து அப்படியே 4 பேரும் எல்லாரையும் சொல்லி கூட்டு விட்டாங்க. மறுநாள் காலையில அந்த சகோதரியை பார்த்து உட்கார்ந்து கேட்டுட்டு போனவங்க உட்கார்ந்து இருக்காங்க. மறுநாள் காலையில் அந்த சகோதரி அதே போல நடந்தது யாருக்கு? அந்த சகோதரிக்கு தெரியாது. இந்த 4 பேரும் உட்கார்ந்து அந்த சகோதரிய கூப்பிட்டு இருக்காங்க. இந்த போய் உட்கார்ந்து என்ன விஷயம், நாங்க இப்படியெல்லாம் பிளான் பண்ணோம், இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொல்லி நேற்று மாலையில நாங்க உங்களை கடத்திட்டு போனோம்னு சொல்லி வந்தோம். ஆனா நைட்டெல்லாம் நஷ்டம் பிளான் பண்ணி, ஆனா உங்களை நெருங்கி கிட்ட வந்து உங்களை தூக்க வரையில அந்த அதுக்குள்ளாக உங்களை நெருங்குவதற்குள்ள ஒரு 150 இருந்து 200 நம்பருக்குள்ளான நபர்கள் உங்களை சுற்றி நின்னாங்களே. அடியால வச்சிருக்கீங்களா? என்ன வச்சிருக்கீங்களா? அடியால வச்சிருக்கீங்களா? நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? எந்த ஆபீசரா இருக்கீங்க அப்படின்னா அதனாலே அந்த சகோதரிச்சு எனக்காவது அடியாளாவது, நானே குடிசையில இருந்து எங்க அம்மா வீட்டு வேலை பார்த்து என்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கு, எனக்கு அடியாள் எங்கேயா நான் போவேன். அவர் சொன்னாலும் எனக்கு ஒரே பாதுகாப்பு இயேசு மட்டும்தான் அப்படின்னா. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க பார்த்த கூட்டம் எங்க அப்பா அனுப்பின தூதர்கள் கூட்டமா இருக்கும் அப்படின்னா. அல்லேலூயா. என்னை பாதுகாக்க தேவன் எனக்காக ஒரு பெரும் திரள் சேவை அனுப்பி இருக்கிறாரையா, நீங்க சொன்னதுனால நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் அவ்வளவு மகிமைப்படுத்தினார். அப்பொழுது அந்த 4 பேரும் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. எடுத்து அந்த சகோதரிகிட்ட கேட்டாங்களாம், அந்த இயேசுவை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அல்லேலூயா. அந்த 4 பேரும் இயேசுவை அறிமுகமான உடனே அந்த 4 பேரும் இயேசுவை பற்றி கொண்டு இன்றைய காலகட்டத்தில் நல்ல முதிர்ந்த ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த சாட்சி. அப்ப பாருங்க, ஆண்டவரை சார்ந்து நின்றால், ஆண்டவரை பற்றி கொண்டால், நல்ல ஜெபித்தால், நல்ல வேத வாசித்தால், பாதுகாப்பு பரலோகத்தில் இருந்து உண்டு. அல்லேலூயா. உன் கால்கள் இடராதபடிக்கு நான் உன்னை என்ன செய்வேன்? தூதர்களை கொண்டு ஆண்டவர் பாதுகாக்கிறவர். முன்னும் பின்னும் வலப்புறம் இடப்புறம் நம்மளை பாதுகாக்கிறவர். ஏன்னு சொன்னால் இந்த பாதுகாப்பு நமக்கு எதுக்காக தேவைப்படுகிறது என்றால், சீர்கிட்ட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் கொடுமை நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பிள்ளைகள் தேவனுடைய காரியங்களுக்குள்ளே அதிகமான ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கணும். ஜெபம், வேத வாசிப்பு, தேவனை சார்ந்து உங்க பிள்ளைகளை அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை நம்மளால பாதுகாக்க முடியாது. அப்படிதானே? நம்ம அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கணும், அவர் பார்த்துக்கிட்டு. அல்லேலூயா. இந்த பூமி மிகவும் மோசமான உலகமாக இருக்கிறது. அதனால் பிள்ளைகளை ஜாக்கிரதையாய் வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை ஜாக்கிரதையாய் போதித்து வழி நடத்த வேண்டும். நன்றாக நல்ல பிள்ளைகளும் நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நீங்க பண்ற ஜெபம் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருக்கணும். நல்ல ஜெபிக்கணும், நல்ல வேத வாசிக்கணும். நான் சில நேரங்களில் சந்தோஷப்படுவேன் பிள்ளைகளை பார்த்து. நான் தூங்கிட்டு அடப்பேன். சில நேரம் திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா என் மக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பா, இருட்டுக்குள்ள உட்காந்து. மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்த்தா அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பா. இந்த உலகத்துல எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா அதுதான். அவ படிச்சு மார்க்க வாங்கினா, அதை வாங்கினா, இதை வாங்கினான்னு கூட நான் பார்த்து கேட்டு சந்தோஷப்படலை. ஜெபம் பண்றான்னு பெரிய சந்தோஷம். அது ஒரு பெரிய பாதுகாப்பின் வளையங்க. பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பின் வளையாது. அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இந்த உலகம் மிகவும் கடினமான உலகம், கொள்ளாத உலகம். இந்த காரியங்களை குறித்து வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக நம்ம தியானிக்கலாம். அதனால் பிள்ளைகளை ஜாக்கிரதையாய் வளருங்க. பிள்ளைகளுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுங்க. நல்ல வசனங்களை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. வேதத்தை வாசிக்க சொல்லுங்க. நல்ல ஜெபம் பண்ண சொல்லுங்க. பிள்ளைகளை நீங்கள் எப்பொழுதும் உங்கள் கண்காணிப்புகளுக்குள்ளே உங்களுடைய பாதுகாப்பின் உத்தரவாதம் உங்க பிள்ளைகளுக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது கொள்ளாத உலகம். தயவு செய்து இந்த உலகத்தில்
எங்க போனாலும் பரவாயில்ல, தயவு செய்து பிள்ளைகளை சேர்த்து வேணா 100 ரூபாய் என்ன போனாலும் பரவாயில்ல, டிக்கெட் போனாலும் பரவாயில்ல, 1000 ரூபாய் பிள்ளைகளுக்கு செலவழிச்சாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை கையோட விட்டு போயிருக்கேன். பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை தயவு செய்து ஒத்தையை வீட்டில் வைத்து விட்டு போக வேண்டாம். இது நம்ப முடியாத உலகம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் நம்பக்கூடாதுன்னு சொல்லுது. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதன்னு சொல்லிட்டாரு, பிரபுக்களை நம்பாதன்னு சொல்லிட்டாரு. இது மட்டும்தான் நமக்கு தெரியும். இன்னும் 2 இருக்கு. என்ன சொன்னாரு தெரியுமா? உன் நண்பனை நம்பாதேன்னு எழுதியிருக்கிறாரு. யாரை நம்பக்கூடாதான்? நண்பனை நம்பாதே, உன் மடியில் படுத்திருக்கிறவளையும் நம்பாதே. எவ்வளவு நம்பாதன்னு யாரெல்லாம் பட்டியல் போட்டிருக்காரு தெரியுமா? காரணம், இந்த வசனம் அதற்கு உதாரணம். ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க பெற்றோர் இடத்துல தயவு செய்து உங்க பிள்ளைகளை விட்டுட்டு போங்க. இல்லை அப்படின்னா உங்க உடன்பிறப்புகள் வீட்டுல கொண்டு உங்க பிள்ளைகளை விட்டுட்டு போங்க. அது உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. அது நல்லது, எல்லாருக்குமே நல்லது. அல்லேலூயா. அவ்வளவு மோசமான உலகமாய் இருக்கிறது. தயவு செய்து பிள்ளைகளை நாம் கண்காணித்துக் கொண்டு இருக்கணும். பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உத்தரவாதமாக இருக்கணும் என்றால் நீங்க நல்ல உங்க பிள்ளைகளுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இது பொல்லாத உலகம். பொல்லாத, எவ்வளவு வேணாலும் நீங்க சம்பாதிக்க நான் சந்தோஷப்படுறேன். ஏனென்றால் திரகடல் ஓடி திறமையை தேடினாலும் சந்தோஷம் தான். அதை காட்டிலும் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும், பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்ம எல்லாமே யாருக்கு தான் சம்பாதிக்கிறோம்? பிள்ளைகளுக்கு தானங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு தான் நம்ம முதல்ல பாதுகாக்கணும். அல்லேலூயா. ஏன்னா பாதுகாப்பு இல்லாத உலகமாய் மாறிவிட்டது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. உங்க வீட்டுக்கு யாரா இருந்தாலும் அறிமுகம் ஆகாத ஆளா இருந்தால் போயிட்டு வாங்க அப்படின்றது. இல்லை அப்படின்னா என் வீட்டுக்காரத்தை பேசிக்கோங்கன்னு. சரியா? அதுதான். அறிமுகம் ஆகாத நபர் யாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஏற்காதுங்க. நான் எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுவேன். நானும் சரி, என் மனைவியும் சரி, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா நாங்கள் பூட்டிருங்கன்றோம், கதவு பூட்டிருங்கன்றோம். அதே போல நான் ஊழியத்துக்கு போயிட்டு 12 மணிக்கு வந்தாலும் சரி, கதவை தட்டினாலும் திறக்கக்கூடாது. நான் போன் அடிச்சு என் போனு தான் தெரிஞ்சா மட்டும்தான் எடுக்கணும். போன்ல நான் தான் வந்திருக்கேன்னு சொன்னா மட்டும்தான் திறக்கணும். அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்படிப்பட்ட உலகம். அதனால நம்ம பிள்ளைகள், நம்ம சில காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி அடையாளப்படுத்தி வைத்துக் கொள்ளணும். இந்த இடத்துல இத்தனை மணிக்கு நான் வர்றேன் அப்படின்னா யாரு கதவை தட்டினாலும் என்ன செய்யக்கூடாது? திறக்கக்கூடாது. அப்போ அப்பாதான் வந்திருக்கிறாங்க, அப்பாதான் வந்திருக்கிறாங்க என்கிறத உறுதிப்படுத்தி கொண்டுதான் திறக்க வேண்டும். வேறு எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது? திறக்கவே கூடாது. கவனமா இருக்கணும். பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கணும். சோ அரசாங்கம் எவ்வளவுதான் நம்மை பாதுகாத்தாலும் கூட நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? அதெல்லாம் வசனம் நம்மை பாதுகாக்கும். அதனால் நல்ல ஆண்டவரை சார்ந்து நில்லுங்கள், நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேதம் வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த கெட்டு போன உலகம், சீர்கெட்டு போன உலகம், கொடுமையினால் நிறைந்திருக்கிற உலகத்திலே நாம உண்மை உத்தமமாய் அந்த நோவாவை போல நீதிமானாய் உத்தமனாய் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் எல்லா சூழ்நிலைக்கும் தேவ கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும். அல்லேலூயா. தேவ கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். தயவும் கிருபையும் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பின் வளையம். அதனால ஆண்டவரை சார்ந்து நெல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி எல்லாரும் கண்களை மூடுவோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பூமி சீர்கெட்டதாய் இருக்கிறது என்றும் கொடுமையினால் நிறைந்திருக்கிறது என்றும் நாங்கள் வாசித்தோம். எப்படிப்பட்ட அந்த உலகத்தில், இந்த பூமியிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனமாய் இருக்க வேண்டும், உத்தமமாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சில கருத்துக்களை எங்களுக்கு மேலோட்டமாய் நீ சொல்லிக் கொடுத்ததற்காய் நன்றி. அந்த வார்த்தையின்படி உடைய வேத வசனங்களை பிடித்துக் கொண்டு உடைய வேதத்தில் நாங்கள் எப்பொழுதும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் கர்த்தரை சார்ந்து நிற்பதிலும் எங்கள் பிள்ளைகளை கவனமாய் வளர்த்து எடுப்பதிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் எங்களுக்கு இன்னும் அளவில்லாதபடிக்கு தந்த ஆசீர்வதி. கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். உடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பெண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்
வாலிபர்கள், ஆண் பிள்ளைகள், பெற்றோர், முதியோர் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறப்பா. தெய்வ பாதுகாப்பு எப்பொழுதும் உத்தரவாதமாக இருக்கட்டும் ஐயா. இந்த சீர்கட்ட உலகத்தில், இந்த கொடுமை நிறைந்த உலகத்தில் உங்க பிள்ளைகள் யாவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமாய் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா. சிறு பிள்ளைகள் முதல் ஆண்டவரே, வாலிப பெண் பிள்ளைகள், வலியவர்கள், எல்லா பெண்களையும் நீர் பாதுகாக்க வேண்டும். தெய்வக்கரம் கூட இருக்கட்டும் ஐயா. எல்லா ஆண்களும் எல்லா வாலிபர்களும் ஆண்டவரே சீரான பாதையில் தங்கள் வழிகளை காத்துக்கொள்ள, தங்கள் வழிகளை வாலிபர்கள் கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே தெய்வ பயத்தோடு உண்மை உத்தமாய் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க நீர் உதவி செய்யும். அடைக்கரகம் பாராட்டும், ஆசீர்வதி, வறட்சி நீங்கி செழிப்பு உண்டாகட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும், வியாதிகள் மறையட்டும், வருத்தங்கள் நீங்கட்டும், துக்கங்கள் நீங்கட்டும், சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.